ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 100 கிராம் கடலை மாவு நான் சலிச்சு வச்சுருக்கிறேன். இதை போட்டலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டலாம். 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் போட்டலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டலாம். குட்டியாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டலாம். 1/2 கிலோ பீர்க்கங்காய் தோல் சீவி தேங்காய் தூளில் திருக்கி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டலாம். 100 கிராம் கடலை மாவுக்கு 1/2 கிலோ பீர்க்கங்காய் கரெக்டாக இருக்கும். மாவை விட பீர்க்கங்காய் தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இது தண்ணி ஊற்றாமலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவும் பீர்க்கங்காவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் சரியான பக்குவம். நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்கலாம். நான் ஃபுட் கலர் போடலை. நான் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். உங்கள் விருப்பம் ஸ்பூனில் கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது மெதுவாக திருப்பி விடலாம். பீர்க்கங்காய் போண்டா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மேலே மொறுமொறுன்னு உள்ளே சாப்பிட்டா பருப்பு வடை மெதுவடையை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காயில் செஞ்சதுன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு முறை செஞ்சால் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து வர பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரியே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பீர்க்கங்காய் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மேலே மொறுமொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். பீர்க்கங்காயில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. மெது வடை பருப்பு வடையை விட இது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.